இந்த சமயபுரத்துலேருந்து நடந்து பாத யாத்திரை வர அந்த பக்தர்களுக்கெல்லாம் நான் வந்து ஒரு வேண்டுகோள் ஒன்று சொல்லிக்கணும்னு நினைக்கிறேன். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரோட்டில் அந்த கோட்டுக்கு அந்த பக்கம் நடந்தால் நம்மளை யாரும் ஒன்றும் பண்ண முடியாது, ஒன்றும் பண்ண மாட்டாங்க, நமக்கு எதுவும் ஆகாது அப்படின்னு நினச்சி நீங்கள் வந்து அந்த கோட்டை ஒட்டியே போயிட்டுருக்கீங்க. சமயத்தில் என்ன நடக்குன்னே தெரியாது. ஏன்னா நீங்கள் வந்து ரொம்ப அந்த கோட்டை ஒட்டி போயிட்டுருக்கீங்க. அந்த கோடு ஒன்றும் காங்கிரீட் செவரு கிடையாது உங்களை காப்பாற்றுறதுக்கு. ஸோ நீங்கள் வந்து அந்த கோட்டை விட்டு இன்னும் கொஞ்சம் தள்ளியே நடந்து போங்க. மேக்ஸிமம் முடிஞ்ச அளவுக்கு அந்த எட்ஜில் நடந்து போங்க, அந்த கோட்டுக்கிட்ட வராதிங்க. ஏன் சொல்கிறேன்னா, லெஃப்ட்டில் வந்து டூ வீலராக இருக்கட்டும் இல்லை வேறு யாராவது இருக்கட்டும், நான் லெஃப்ட்டில் ஏறி சைடு போட போகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், தெரியாமல் ஏறிடுவாங்க. ஏன்னா லெஃப்ட்டில் வந்து கார்லலாம் பார்த்திங்கன்னா லெஃப்ட் சைடில் வந்து ஆள் உட்காந்து பார்த்தா மட்டும்தான் நீங்கள் அந்த பக்கம் வர்றது தெரியும். காராக இருந்தாலும் அப்படி தான், வண்டியாக இருந்தாலும் அப்படி தான். டக்குன்னு லெஃப்ட்டில் ஏறிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் நடந்து போகிறது தெரியாமல் அந்த கோட்டை ஒட்டி இடித்து தள்ளிட்டு போயிடுவாங்க. ஸோ மேக்ஸிமம் வந்து உங்களோட பாதுகாப்பை பார்த்துக்கோங்க. அந்த கோட்டை ஒட்டி போகாதீங்க. அந்த கோடு வந்து நம்மளை காப்பாற்றாது. ரோட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம தான் கொஞ்சம் சேஃபாக இருக்கணும். ஸோ அந்த கோட்டுக்கு அந்த பக்கம் தள்ளியே நடங்க. அவ்வளோதாங்க. இது வந்து ஒரு வேண்டுகோள் தான். நீங்கள் சேஃபாக நடந்து போகணும், கோயிலில் போயிட்டு தரிசனம் பண்ணணுன்னு தான் சொல்கிறேன். ஸோ யாரையும் வந்து புண்படுத்துறது கிடையாது, கொஞ்சம் சேஃபாக போங்க. இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, காலையிலேருந்து என்னடா காலையில் உள்ள வீடியோ போடுவானே எப்போவுமே அதை போடலையே, நம்ம வண்டியில் போட்டுட்ருக்கானே நினச்சிட்டு இருப்பீங்க. நம்ம இப்போ எங்கே போயிட்டுருக்கோன்னா திண்டுக்கல் போயிட்டுருக்கோம். இது வேறு ஒரே நிமிஷம், இதெல்லாம் ரொம்ப செல்லு எதுவும் கோளாறுலாம் கொடுக்குது. என்ன பிரச்சனை? ரெக்கார்ட் ஆகலை. இல்லை, நான் அதான் திருநெல்வேலி போயிருந்தோம்ல, அந்த வீடியோவே ஒரு விட்டாக எடுத்து 8 நிமிஷம் ஒரு வீடியோ. நான் அதை எடிட் பண்ணி போட்டிருக்கேன். எடிட் பண்ணாமல் அது ஒரு மணி நேரத்துக்கிட்ட இருக்குது, 1 மணி நேரம் தாண்டியே இருக்குது. நான் அதை எடிட் பண்ணி நம்ம தஞ்சாவூர் வந்தது எல்லாத்தையும் எடிட் பண்ணி பார்ட் 1 பார்ட் 2 போட்டிருக்கேன். ஹை கைஸ், வெல்கம் டு விஎல் விளாக்ஸ். என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எப்போவுமே வந்து காலையில் எழுந்திரிக்கிறது நம்ம வீடியோ எடுத்திருப்போம். அதை நம்ம எடுக்க முடியல. என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, சரி நம்ம போயிட்டு வந்தது சரி டயர்டாக இருந்துச்சு. நான் அதையும் உங்களுக்கு பழைய வீடியோவில் பார்த்துருப்பீங்க. சரி, நம்ம அதோட தூங்கிட்டோம், அதை எடுக்க முடியல, கொஞ்சம் வேலையாயிருச்சு. ஸோ நம்ம இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா, திரும்பவும் நமக்கு ஒரு டெலிவரி ஒன்று போட்டாங்க. எங்கன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம திண்டுக்கல்லில் போய் அன்னைக்கு மாதிரி திண்டுக்கல்லில் ஏற்றிட்டு திரும்பவும் நம்ம வந்து ராமநாதபுரம் போக போகிறோம். சரி, போகிற வழியில் என்னெல்லாம் நடக்குதோ எல்லாத்தையும் நம்ம வீடியோ எடுப்போம். அது மட்டும் இல்லாமல் நம்மளோட ப்ரோ ஒருத்தர் வந்துட்டுருக்காரு. அவர் காட்ட மாட்டேன், ஏன்னா அவர் கொஞ்சம் சையாக இருக்காப்புல, வேறு இல்லை, ஜாலியாக போயிட்டுருக்கோம். இன்னொன்று என்னன்னா, என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்துட்டு அதை நம்ம எடுக்கலான்னு பார்த்தோம், ஆனால் எடுக்க முடியல. என்னன்னா, எனக்கு ரொம்ப டயர்டாகிடுச்சு. ஸோ நான் வந்து தூங்கிட்டேன், வண்டியிலே அப்படியே படுத்துட்டேன். அதனால் வந்து நிறையா எடுக்க முடியல. உங்களுக்கு வண்டி பஞ்சர் ஆனிச்சு, அதை மட்டும் அதுவுமே நான் வந்து அதை சரி ஏன் அதை எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் சரி கொஞ்சமாக ஒரு கிளிப் மட்டும் போட்டிருப்பேன். வண்டி பஞ்சர் ஆனது அதோடு வண்டி எடுத்துகிட்டு நம்ம கிளம்பி வந்துட்டு, ஏன்னா நைட் ஃபுல்லாக வண்டி ஓட்டதுனால நம்ம போய் படுத்து தூங்கிட்டோம். ஸோ அதனால் நிறைய விஷயம் எடுக்க முடியல. ஸோ காலையில் அதான் நானும் பார்த்தேன், காலையிலே நான் எடுக்க முடியல, லேட்டாக தான் இருந்துச்சதுனால இப்போ தான் நம்மளால் டைம் இருந்துச்சு. சரி, அதான் போகலே ஒரு வீடியோ எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு இருக்கேன். நம்ம வந்து இப்போ திண்டுக்கல் போயிட்டுருக்கோம். திண்டுக்கல் போயிட்டு அந்த இடத்த நான் காட்ட முடியாது. ஸோ நான் வந்து அங்கேயும் ஏற்றி முடிச்சுட்டு போகும்போது நம்ம எங்கே போய் நிப்பாட்டுறோம், எங்கே சாப்பிட்றோமா, என்னென்ன பண்ணுறோம் அப்படிங்கிறதே நான் உங்களுக்கு வீடியோவில் காட்டுறேன். இப்போ நான் அந்த வீடியோ கட் பண்ணிக்கிறேன். அவங்க ஒரு வழியாக நம்ம திண்டுக்கல் உள்ளே வந்துட்டோம். இப்போ என்ட்ரி கொடுக்க போகிறோம். திண்டுக்கல் உள்ள இந்த பேரிகார்டு உள்ளே போனோம்னா லெஃப்ட்டில் போனால் நம்ம சிட்டிக்குள்ளே போயிடலாம். ரைட்டில் போனால் நமக்கு அவுட்டரில் தான் வேலை இருக்குது, நம்மளோட ஏற்ற போகிற இடம். ஸோ நம்ம அங்கே தான் போகிறோம். இந்த ஆட்டோக்காரன் என்னவும் பண்ணிட்டு இருக்காரு. இப்போ நம்ம ஏன் நிறைய இடம் நம்ம காட்ட மாட்டோம்னு பார்த்தீங்கன்னா, சில இது வந்து என்னடா காட்ட மாட்டேன் எதுவுமே காட்ட மாட்டேன்னா நம்ம காட்டக்கூடாது. ஏன்னா அவங்களுக்குன்னு சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேட்டர்லாம் இருக்குது. அதனால் அதெல்லாம் காட்ட முடியாது. ஏன்னா அவங்களுக்கு நம்ம வந்து மதிப்பு கொடுக்கணும். அவங்க கம்பெனிக்கு சில ரூல்ஸ்லாம் இருக்கும். சரி, நம்ம கூட ஒரு ப்ரோ வராருன்னு சொன்ன பார்த்தீங்களா, அதுக்கு தான் வராப்புல. ஏன்னா அவங்களோட லோடு தான் நம்ம வந்து ஏற்ற போகிறோம். ஏற்றிட்டு கிளம்பணும். அவங்க நமக்கு எல்லாம் லொக்கேஷன்லாம் கொடுத்துருவாங்க, நம்ம ஏற்றிட்டு போகிற மட்டும் இருக்கும். ஸோ அதனால தான் நம்ம காட்ட மாட்டேன்னு சொல்கிறோம். சில பேர் இதெல்லாம் நம்ம காட்ட முடியாது.
நம்ம எங்கே போகிறோம் என்னன்னு காட்டலாம். சில நேரம் கம்பெனிங்க அந்த மாதிரி அவங்களுக்குன்னு ஒரு ப்ரைவசி இருக்கும். ஸோ நம்ம அதை வந்து டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. பயப்பிடிச்சிட்டான் எல்லாம் டெக்னாலஜி. நம்மளோட இதை மட்டும் நம்ம எப்போ எங்கே வேணாலும் எடுத்துக்கலாம். அதனால தான் வந்து நம்ம அதை காட்ட மாட்டோம் அதிகமாக. உங்களுக்கு ஏற்றி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் திரும்ப விளாக் கண்டினியூ பண்ணுறேன். ஏன்னா இப்போ நம்ம சிட்டிக்குள்ளே நம்ம உள்ளே வந்தாச்சு, போயிட்டுருக்கோம். இன்னும் கொஞ்ச நேரத்தில் போயிடுவோம். எப்படியும் ஒரு 10 நிமிஷத்தில் போயிடுவோம். டைம் பார்த்தீங்கன்னா ஒரு 3:40 ஆகுது. எப்படியும் நம்ம ஒரு மணி நேரம் 1.5 hour ஆயிரும்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம ஏற்றிட்டு உங்களுக்கு திரும்பவும் நான் வந்து விளாக் கண்டினியூ பண்ணுறேன். அந்த இது மட்டும் உங்களுக்கு வந்து உள்ளே போயிட்டு நம்ம ஒரு 5 நிமிஷம் மட்டும் அந்த நம்ம கொஞ்சம் தூரம் மட்டும் உங்களுக்கு அந்த கிளிப் ஒன்று போடுறேன். ஏன்னா அதில் ஒரு விஷயம் சொல்லணும். அது உங்களுக்கு வாய்ஸ் ஓவரில் சொல்கிறேன். அது என்னவோ தெரியல, நான் போடுற வீடியோ மட்டும் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு ஒருத்தர் சொல்லிகிட்டு இருக்கார். ஒரு ப்ரோ வந்து நம்ம கமெண்டில், ப்ரோ ஷார்ட்டாக போடுங்க, வீடியோவை ஷார்ட்டாக போடுங்க, ஃபஸ்ட்டு வந்து 15 நிமிஷம் 10 நிமிஷம் அந்த மாதிரி போடுங்க அப்படின்னு சொன்னார். ஆனால் நானும் அவர் சொல்லும் போதெல்லாம் ஷார்ட்டாக எடுத்துடலாம் பார்க்குறேன், முடிய மாட்டுது. அடித்தா ஒரு 1 hour அடித்தா 6 தான், இல்லைனா 4. இதே தான் நடந்துகிட்ருக்கு. நானும் முடிஞ்ச அளவுக்கு சரி ஒரு ஷார்ட்ஸு கூட போட்டுருவோம் அப்படின்னு தான் நானும் பார்க்குறேன். ஆனால் அடித்தா 6 இல்லைனா 4 இந்த மாதிரி தாங்க போயிட்டுருக்கு. நானும் எவ்வளோ தாங்க கட் பண்ணி எவ்வளோ தான் ஷார்ட்டாக கொடுக்குறது. முடிஞ்ச அளவுக்கு நானும் ஷார்ட்டாக கொடுக்குறேன், ஆனால் முடியலையே. அந்த எவ்வளோ எந்த அளவுக்கு எடிட் பண்ணாலும் அந்த 1 மணி நேரம் அதுக்குள்ளே வந்துடுது. நீங்களும் அதை வந்து பார்க்குறது 1 மணி நேரம் பார்க்குறதுங்கிறது ரொம்ப சிரமம்தான். கண்டிப்பாக ஒரு படமே பார்த்து முடிச்சிடலாம் போல இருக்குது. நான் வந்து ஒரு ஷார்ட் ஃபிலிமே எடுத்து வச்சுருக்கேன். ஷார்ட் ஃபிலிமா காந்தாரா 3 எடுக்கலாம் போல இருக்குது. அந்தளவுக்கு லென்த்தாக எடுத்து வச்சுருக்கிறேன். என்ன தான் பண்ண போகிறேன்னு தெரில போங்க. நானும் முடிஞ்ச அளவுக்கு ஷார்ட்டாக கொடுக்கணுன்னு பார்க்குறேன். அதுக்கு தாங்க லைவ் கூட ஓடினா கூட அதுவே ஒரு 6 மணி நேரம் 7 மணி நேரம் தாண்டி ரொம்ப இருக்குது. லைவ் போட்டால் கூட 50 பேர் வந்து நம்ம லைவ் போட்டோன்னு வச்சுங்க, 50-60 பேர் இது 50-60ங்கிற பாருங்க, 6 மணி நேரம் 7 மணி நேரம் தாண்டிடும். அந்த அளவுக்கு நான் வந்து லென்த்தாக இப்போ வீடியோலாம் போட்டுட்ருக்கேன். இந்த வீடியோவே எப்படியும் ஒரு நான் போயிட்டு வர்றது இங்கே வந்து இது பண்ணுறது எப்படியும் ஒரு 1 மணி நேரம் வீடியோ கன்ஃபார்ம் 1 மணி நேரம் வந்துடும் நினைக்கிறேன். என்ன பண்ண போகிறீங்க, என்ன பண்ணுறதுன்னே தெரில. நானும் எவ்வளோ தாங்க சுருக்கிறது, சுருக்கி 1 மணி நேரம் இதுக்கு மேலே சுருக்குனா உங்களுக்கு புரியாதுன்னு சொல்லிட்டு நான் வந்து முடிஞ்ச அளவுக்கு இதாக கொடுத்துட்ருக்கேங்க. வாங்க இப்போ நம்ம போவோம். இந்த வந்துட்டோம், பக்கத்தில் தான் இருக்கோம். சீட் பெல்ட் போட்டிருக்கோம். போவோம். ஐயோ, தமிழ்நாடு அரசா? அப்போ உள்ள விஜய் இருப்பாரோ? பொறுமையாக போவோம். இன்னொன்று என்னென்னா, நம்ம வந்து யூடியூப் சேனல் ஆரம்பித்து இதோட வந்து ஒரு 1 மந்த்தா 1 மந்த்துங்கிற பாருங்க, ஒரு 2 வீக்ஸாக என்னவோ தாங்க ஆகுது. ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம சேனலுக்கு ஒரு 30 பேர் 29 பேர் 30 பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. கடைசியில் பார்த்தா நம்ம 0ல் ஆரம்பித்தோம். 0வாகவே ஆகிடுவேன், 0வாக தான் இருக்க போகிறேன் அப்படின்னு நினச்சேன். கடைசியில் நம்ம வந்து 29 பேர் 30 பேர்கிட்ட சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்குலாம் உண்மையாகவே ரொம்ப நன்றி. என்னையும் ஒரு ஆளாக மதித்து சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க. ஸோ வந்து நம்ம இன்னும் நல்ல வீடியோ போடணும், கண்டென்ட் கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் நம்ம கண்டென்ட்டு நல்ல கண்டென்ட் போடுறது பிரச்சனை இல்லைங்க. இப்போ வந்து நீங்கள் வந்து எப்படி சொல்கிறது, இந்த வண்டி போயிட்டுருக்கு, நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. இது நம்ம வந்து லைவாக என்ன நடக்குதுங்கிறது ஏதோ திடீர்னு என்ன ஆனால் கூட உங்களுக்கு லைவாக தெரியும் இது. ஸோ நம்ம வந்து இதையும் நீங்கள் பாருங்கள். நான் நல்ல கண்டென்ட்டு போடும்போது அதையும் பாருங்கள். ஏன்னா நான் வந்து வேலையும் பார்த்துக்கணும், கிடைக்கிற கேப்பில் தான் வந்து நான் என்னோடய கண்டென்ட்டும் நான் வந்து இது பண்ணிக்கணுங்கக்குள்ள. ஸோ நான் வந்து ரொம்ப சிரமந்தான். நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து லீவு நாளையில் கேப் கிடைக்கும் போது நம்ம கையில் ஏதாச்சும் ஒரு எப்படி சொல்கிறது டைமு அமௌண்ட்டு எல்லாம் இருக்கக்குள்ள நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி பிளான் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம வந்து வேலை பார்த்துட்ருக்கனால தான் நான் வந்து இந்த மாதிரி வீடியோ போட்டுட்ருக்கேன். இப்போ நம்ம போயிட்டுருக்கிறது பார்த்திங்கன்னா சேலம் ரோடு. திண்டுக்கல்லேருந்து பைபாஸ் பிடிச்சோம்னா சேலம் அந்த பக்கம் போகிற ரோடு, கரூர் சேலம் போகிற ரோடு இது.
ஸோ அந்த பக்கம் தான் நமக்கு கொஞ்சம் அந்த லோடு ஏற்றுற இடம் அங்கே தான் இருக்குது. நம்ம அதை காட்ட முடியாது, இருந்தாலும் நம்ம வந்து அந்த ரோட்டை மட்டும் காட்டுறோம். அதனால் போய்கிட்டு இருக்கோம். போயிட்டு நம்ம ஏற்றிட்டு திரும்ப வந்து இதே ரோட்டில் வந்து அவர் ப்ரோவை நம்ம வந்து இறக்கி விடணும். ஏன்னா அவர் பஸ் ஏறி வீட்டுக்கு போகணும். அவருக்கும் வீட்டில் கொஞ்சம் வேலை இருக்குது. ஸோ அவரை இறக்கி விட்டு நம்ம அப்படியே மதுரை போய் மதுரையிலேருந்து அப்படியே போகிற மாதிரி இருக்கும். ஆனால் திரும்பி வரும்போது நம்ம இப்படி வர மாதிரி இருக்காதுன்னு நினைக்கிறேன். எப்படின்னு பார்த்தீங்கன்னா புதுக்கோட்டை, திருமயம், காரைக்குடி அந்த மாதிரி அந்த ரோட்டில் தான் வர மாதிரி இருக்கும். ஸோ நம்ம வந்து போகும்போது இப்படி சுற்றி மதுரை சுற்றி போவோம், வரும்போது பார்த்திங்கன்னா அப்படி வருவோம். இந்த மாதிரி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம வந்து பக்கத்தில் வந்துட்டோம். நம்ம ஏற்றிட்டு லோடு ஏற்றிட்டு அதுக்கப்புறம் திரும்பவும் நம்ம வந்து விளாக் கண்டினியூ பண்ணுவோம். ஹலோ கைஸ், நம்ம வந்து கிளம்பிட்டோம். லோடு ஏற்றியாச்சு. நம்ம வந்து திண்டுக்கல்லேருந்து லோடெலாம் ஏற்றிட்டு அந்த ப்ரோவை நான் அங்கேயே இறக்கி விட்டேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா அவர் வந்து திரும்ப அவருக்கு வந்து வீட்டில் ஏதோ சாமி கும்பிட்றாங்கன்னு சொல்லிட்டு இறங்கிட்டார். அவர் வீட்டுக்கு போகணுமா, கும்பகோணம் போகிறேன்னு சொன்னார். சரி பார்த்து சேஃபாக போங்க ப்ரோ அப்படின்னு சொல்லியாச்சு. இப்போ அவங்களோட லோடுக்கு தான் நம்ம போய்கிட்டு இருக்கோம். என்னன்னு தெரிலங்க, முன்னாடிலாம் வந்து கேமரா வந்து எப்படின்னா செல்லு ஹீட் ஆகும், இதாக ஹேங் ஆகும். ஓகே, இப்போ செல்லு ஹீட்டே ஆகல, ஆனாலும் ஹேங் ஆகுது. ஒருவேளை ஸ்டோரேஜ் கம்ப்ளைண்ட்டாக என்னன்னு தெரியல. பார்க்கணும், செல்லை பார்க்கணும். என்னமோ தெரில, போங்க. ஏதோ போயிட்டுருக்கேன். எதுக்கிட்ட போயிட்டுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காட்டுற பாருங்க. அன்றைக்கி கூட நம்ம இதில் வந்தோம்ல, வியூ பாயிண்ட் எப்படி இருக்குன்னு பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு போன வீடியோலையா, ஆமாம், திருநெல்வேலி டு திண்டுக்கல் வீடியோவில் போட்டிருந்துருப்பேன். அந்த பாலத்தில் தான் இப்போ நம்ம இறங்கிட்டு இருக்கோம். இன்னொன்று என்னென்னா, மதுரைக்கு இப்போ நம்ம 3வது டைமாக போகிறோம். நான் வந்து சொல்லியிருப்பேன், நான் வந்து 2வது டைமாக வரேங்க அப்படின்னு சொல்லியிருப்பேன். இப்போ வந்து நம்ம வந்து எங்கே போயிட்டுருக்கோன்னா 3வது டைமாக நம்ம வந்து மதுரை போய்கிட்டு இருக்கோம். ஸோ நம்ம வந்து போகிற வழியிலாம் நல்லா வைப்பு பண்ணிக்கிட்டே போகிறோம் ஜாலியாக. இப்போ பாருங்களேன், உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் காட்டுறேன். இப்போ நம்ம வந்து எதுக்கிட்ட போயிட்டுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா திண்டுக்கலை விட்டு வெளியில் போயிட்டுருக்கோம், அவுட்டரில் போயிட்டுருக்கோம். இதை திண்டுக்கலை விட்டு நம்ம வெளியில் இதுலேருந்து நம்ம வந்து அவுட்ரு தான் ஃபுல்லாக திண்டுக்கலை விட்டு வெளியில் போகிறது தான். போயிட்டோம்னா அதுக்கப்புறம் வந்து என்னென்னா மதுரை ரோடு வந்து பைபாஸ் ஜாயிண்ட் ஆகும். ஸோ நம்ம வந்து இதுலேயே நேராக போயிட்டே இருந்தோம்னா மதுரை பைபாஸில் ஜாயிண்ட் ஆகி மதுரை உள்ள நுழைய போகிறோம். இது வந்து அவுட்டரில் வெளில வந்துட்டுருக்கோம், அப்படியே மதுரை உள்ளே ஒரு நுழைஞ்சிட்ருக்கோம். அப்படி தான் நீங்கள் எடுத்துக்கணும், அப்போ தான் உங்களுக்கு வந்து ஈஸியாக புரியும். ஸோ நம்ம வந்து இப்போ போயிட்டுருக்கோம், மதுரை பைபாஸ் பிடிச்சி போயிட்டுருக்கோம். மதுரையில் வந்து இப்போ எப்படி இருக்குன்னு தெரியல. ஏன்னா இங்கே வந்து ஆல்ரெடி நான் போன தடவை போகும்போது ஒரே டிராஃபிக்காக இருந்துச்சு. ஸோ இந்த வாட்டி எப்படி இருக்குன்னு தெரியல, போய் பார்த்தா தான் தெரியும். அது மட்டும் இல்லாமல் முடிஞ்ச அளவுக்கு நான் இந்த வீடியோவை சிம்பிளாக காட்டணும்னு பார்க்குறேன். இன்னொன்று என்னென்னா, நம்ம வீடியோவில் ஃபஸ்ட்டில் விட லாஸ்ட்டில் தாங்க நிறையா ட்விஸ்ட்லாம் வச்சுட்ருக்கோம். ஏதாச்சும் ஒன்று நம்ம புதுசாக காட்டிகிட்ருக்கோம். ஸோ அதுக்குள்ளே அவசரப்பட்டு நிறைய பேர் வீடியோவை ஸ்கிப் பண்ணிடுவாங்களா என்னன்னு தெரியல. ஃபுல்லாக பார்த்தா தானே தெரியும் என்னென்னலாம் வச்சுருக்கேன் என்னென்னலாம் இல்லைன்னு சொல்லிட்டு. அது ஃபுல்லாகவே பார்க்க மாட்டுறாங்க, டக்குன்னு ஏதாவது ஸ்கிப் பண்ணிடுறாங்க. அப்படியே வியூ பார்த்துக்கிட்டே ரசிச்சுக்கிட்டே. இப்போ எனக்கு கேமரா நம்ம கண்ணால் பார்க்குற மாதிரி அந்த குவாலிட்டி மாதிரி கேமராவில் இல்லை. ஸோ நான் வந்து என்னென்னா அந்த மாதிரி கேமரா வாங்குற வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாகவே இருங்க. அது வரைக்கும் செல்லில் போட்டு இது பண்ணுறத பாருங்கள். நான் செல்லில் வீடியோ போட்டு எனக்கு வந்து இவ்வளோ பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்கங்கிறதுக்குள்ளே எனக்கு அதுவே பெரிய ஹாப்பியாக இருக்குது. அப்போ நான் நல்ல கேமரா வாங்கி வீடியோ போட்டேன்னா இன்னும் உங்களுக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அவசரப்படாதீங்க, கொஞ்சம் பொறுமையாக இருந்து வீடியோ பாருங்கள். நான் வந்து இப்போ மதுரைக்குள்ளே நுழையும் போது உங்களுக்கு அந்த வீடியோ போடுறேன். ஏன்னா ரொம்ப தூரம் இப்படியே பேசிட்டு வந்தால் போர் அடிச்சிடும். ஸோ அங்கேயே உள்ள வீடியோவும் போடுறேன், அப்போ தான் தெரியும். ஒரு இல்லையா நம்ம மதுரைக்குள்ளே நுழைஞ்சிட்டோங்க, வந்துட்டோம் மதுரைக்குள்ளே. பாலத்தை பாருங்க மேலே போன திரும்ப அவனைய எப்படி பாருங்க, எங்கே போனாலுமே வந்துடுறாங்க. பஸ் ஸ்டாண்டுக்கு போனால் இங்கே இருக்காங்க, நாட்டு ரோட்டில் போய்கிட்டு இருக்க இங்கேயும் நிற்கிறான் பாருங்க. வளைய உடுப்பா இந்த சிலைய பாருப்பா அப்படிங்கிற மாதிரி மேலே விட கீழே பார்த்தீங்களா இல்லையா. ஸோ ஐயோ வந்ததுமே வா மதுரைக்குள்ளே. மதுரைக்காரங்க பாசக்காரங்களை அருவாவோட தான் சுற்றிட்டு இருப்பாங்க. கொஞ்சம் இங்கெல்லாம் பார்த்து உஷாராக தான் நடந்துக்கணும், தேவையில்லாத வேலைகள்லாம் பார்க்கப்படாது. ஸோ நம்ம வந்து மதுரைக்குள்ளார வந்துட்டோம். இது என்னங்க மேலே ஏதோ மெட்ரோ பாலம் மாதிரி போயிட்டுருக்கு. மேலே என்ன மெட்ரோ ட்ரெயின் அங்கே போயிட்டுருக்கு, இவ்வளோ நீட்டு பாலம் போயிட்டுருக்குது பாருங்களேன், எவ்வளோ நீளம். ஏங்க அப்பா சரியான பெரிய பாலங்க அது.
இப்போ பாருங்களேன் எவ்வளோ நீட்டு. மேலே மெட்ரோ ட்ரெயின் விட்ட மாதிரி இவ்வளோ பெரிய பாலம் விட்ருக்காங்களே. அப்படி பார்த்தா மதுரை டு திருச்சி மெட்ரோ ட்ரெயினை விட்டுருலாமே. இவ்வளோ நீட்டுக்கு பாலம் விட்ருக்காங்க. இது நல்லா இருக்குங்க. ஆனால் பாலம் இந்த பாலங்க இது நம்ம வந்து திருச்சியில் ஷார்ட் ரூட்டில் வருவோம்ல அந்த மாதிரி பாலம் போல இருக்குது. இது நம்ம வந்து அங்கேருந்து நமக்கு இங்கே ஈஸியாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு வேளை இங்கே மெட்ரோ ட்ரெயின் விட்டால் எப்படி இருக்கும்னு நினச்சி பாருங்கள். மதுரையில் நல்ல நாளே டிராஃபிக் ஆகுது, இது அவ்வளோ டிராஃபிக்காக இருக்குது. இந்த ட்ரெயின் பாலம் கட்டினாங்கனாக்கா இன்னும் டிராஃபிக் ஆயிருமே. இங்கே வேறு 2 கப்புள்ஸ் போகிறாங்களா? இல்லையே, ஒரு பாப்பாவும் ஒரு அக்காவும் போகிறாங்க. பாப்பு டன்றுடன் பாப்பு டன்றுடன். ஏன்னாப்பா காப்பி ரைட்டு தான் சவனேன்னு இருக்க மாட்டேது நம்ம வாய். காப்பி ரைட்டு விடாமல் விடாது இவ்வளோ இருக்குது. இல்லை வச்சுக்கு வாயை வச்சுட்டு சவனேன்னு இல்லாமல் காப்பி ரைட் வாங்கி கொடுத்துருவோம் இருக்கு. ஷோபா வெள்ளை கலர் கார் என்னன்னா எப்படியாச்சும் நம்ம வந்து கொஞ்சம் சைடு போட்டு போய் ஆகணும், வேறு வழி கிடையாது. அதுக்குள்ளே எவ்வளோ பேர் சைடு போட்டு வண்டி நிப்பாட்டி வச்சுருக்காங்க பார்த்தீங்களா. மதுரையிலலாம் பயங்கர டிராஃபிக்குங்க. நானும் எவ்வளவோ பார்த்துட்டேன், ஆனால் சரியான டிராஃபிக்காக இருக்குது மதுரையில். கொஞ்சம் ஓவரா தான் போய்கிட்டு இருக்கோமோ. இங்கெல்லாம் அப்படிதாங்க சர்ப்புறன்னு வருவாங்க பாருங்க. என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. சொல்லி வாயமுல்ல அதுக்குள்ளயா. வரண்டா சின்னசாமி. சரிடா. இன்னும் எத்தனை பேரியா இப்படி கிளம்பிருக்கீங்க? சாமியே வந்துக்கிட்டே இருக்காங்கல்ல வதவதன்னு. இன்னும் எங்கிட்டலாம் வந்து பூந்து வர போகிறாங்கன்னு தெரியலையே. சரி நம்ம கொஞ்சம் சேஃபாக பார்த்து தான் போகணும் போல இருக்கு. இந்த டிராஃபிக்லேருந்து வெளியாகிட்டு உங்களுக்கு நான் வந்து திரும்பவும் வ்ளாக் கன்டினியூ பண்ணுறேங்க. இந்த பையன் சைக்கிளே எவ்வளோ தூரம் வதக்குன்னு மிதிச்சிட்டு நம்மளை வந்துட்டுருக்காங்க. ஃபாலோ பண்ணுறா பாடி ஷோடா ஃபாலோ பண்ணுற மாதிரியே ஒரு வதக்குன்னு மிதிச்சிட்டு வராங்க நம்ம வண்டிக்கு. நீ நல்லா வருவடா குண்டு பையா, நல்லா வருவ. புல்லட்னால கெட்டு தான் இல்லை, புல்லட் ஓட்டணுங்க. நல்லா இருக்குல்ல புல்லட் ஓட்டுறதுக்கு. எவ்வளோ எல்லாம் 1.5 லட்ச ரூபாயா, 1.25 லட்ச ரூபாயா எவ்வளோ சொல்கிறாங்க. ஆனால் புல்லட் ஓட்டுறவங்கள நல்லா ஜம்முன்னு இருக்கும் காரில் இருக்கிற மாதிரி. நான் ஒரு வாட்டி ஓட்டியிருக்கேன், ஃப்ரெண்டோட பைக் ஓட்டியிருக்கேன், புல்லட் பைக்கு. நல்லாயிருக்கும் ஓட்டுறதுக்கு. ஆனால் அது புட்டு போயிட்டுருக்குங்க வண்டி அது பாட்டுக்கு. சரி இப்போ நம்ம மதுரையிலேருந்து எப்படி துப்புன்னு வெளியில் போக போகிறோன்னு தெரியலையே. இதை நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம். மதுரையை விட்டு எப்படியாச்சும் சீக்கிரம் வெளியில் போய் ஆகணும். இங்கேயே டிராஃபிக் பயங்கர டிராஃபிக்காக இருக்குது, நீங்களே பார்த்துட்ருக்கீங்க வேணுங்களா. இவர் யார்? இது அனாமத்தான் குறுக்கது படி போட்டிருக்கிறாரு. இவருக்குனே ஃபாதர் இல்லை, இவரை குறுக்கதுக்கு போட்டு வச்சுருக்கிறாரு. ஒரு நிமிஷம் இருங்க, அதை பாட்டுக்கு போயிட்டுருக்கோம். எங்கிட்டு போகிறோன்னே தெரில. மேலே பார்க்கில் போனால் கூட சீக்கிரம் தரலாம் போகுது. புல்லட் என்னன்னா இங்கே தான் போயிட்டுருக்காப்புலங்க. இங்கே பாருங்கண்ணா. லூசு பைய. இந்த சைடுன்னு ஒன்று இருக்குது, அதெல்லாம் பார்க்குறதாங்களா பார்க்க மாட்டாங்களான்னு தெரியல. பார்த்தா நல்லாயிருக்கும். நம்ம வண்டிகள் ஒன்றும் பிரச்சனை இல்லை, வேறு வண்டினா கொஞ்சம் பார்த்து தான் போகணும். இதை சொன்னால் நம்மளை பைத்தியக்காரம் பாய்ங்க. அது ஏன் நம்ம சொல்லிக்கிட்டு சவுண்ட் நம்ம வேலையை பார்ப்போம். இங்கே ஓவர் டிராஃபிக்காக இருக்குங்க. நான் டிராஃபிக் விட்டு வெளியில் போயிட்டு பேசலாமா அப்படின்னு பார்த்துட்ருக்கேன். ஏன்னா இப்போ நான் இங்கேருந்து வெளியில் போக போகிறேன்னு தெரியல. கைஸ் இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா ராமேஸ்வரம் கிட்ட ராமேஸ்வரம் ரோடு, ஆமாம் ராமேஸ்வரம் மதுரை டு ராமேஸ்வரம் ரோட்டில் நிற்கிறோம். நம்ம வண்டி இந்த நிற்கிது. அந்த ரோடு காட்டுறோம்னா இதுதான் அந்த ரோடு. ஸோ நம்ம வந்து இதுக்கிட்ட நம்ம ரோட்டில் நின்றுட்டுருக்கோம். நம்மளெல்லாம் பைத்தியக்கார மாதிரி பார்த்துட்ருக்காங்க. அதை பற்றி நமக்கு கவலை இல்லை, ஏன்னா ஆல்ரெடி நம்ம பைத்தியம் தான். இங்கே தான் பக்கத்துலலாம் ஒரே தென்னந்தோப்பாக இருக்குது பாருங்கண்ணா. இதெல்லாம் பார்க்க பொள்ளாச்சி மாதிரியே இருக்குது. ஆமாம், அதான் நம்ம வந்து வண்டியை டீசல் வந்து இன்னும் ஒரு 1 கிலோமீட்டர் டீசல் போடணுங்க. அது போய்ட்டு டீசல் போட்டு வண்டி எடுத்துகிட்டு கிளம்ப வேண்டியதான். நான் வந்து இப்போ என்னென்னா எங்கேயாவது டீ குடிக்கணும்னு பார்த்துட்ருக்கேன், ஆனால் எங்கே போய் குடிக்கிறதுன்னு தெரில. சரி அவன் போயிட்டு ஃபஸ்ட்டு டீசல் போடுவோம், ஏன்னா டீசல் இல்லை வண்டிக்கு, ஒரு பாயிண்ட் தான் இருக்குது. சரி டீசல் போட்டு அப்படியே கிளம்ப வேண்டியதான். ரோட்டில் நின்றுட்டுருக்கேன். கடைசியில் ரோட்டுக்கு வரப்போகிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. யூடியூப்லாம் பண்ணேனா அப்படின்னு சொல்லுவாங்க. கடைசியில் வந்து பண்ணிகிட்டு இருக்கும்போது நடுரோட்டில் நிற்கிறோம். ஸோ அதை பற்றி நம்ம கவலைப்பட வேணாம். வாங்க நம்ம போயிட்டு டீசல் போட்டு இன்னொன்று பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா, இருட்ட நமக்கு வந்து எனக்கு அதாங்க டென்ஷன் ஆகுது.
இருட்டு நம்ம கேமராவில் ஒன்றுமே தெரியாது. ஏற்கனவே நமக்கு செல்லில் எடுக்கிறனால குவாலிட்டி இல்லை. இதில் பார்த்தீங்கன்னா நம்ம என்னத்தை இருட்டில் எடுக்க போகிறான்னு தெரியலை. சரி பார்ப்போம், முடிஞ்ச அளவுக்கு முயற்சி பண்ணுவோம். வேறு என்ன பண்ணுறது. குவாலிட்டி நம்ம செல்லில் சரியான குவாலிட்டி கிடையாதுங்க. ஏற்கனவே குவாலிட்டிலாம் உடையுது, தெளிவாக தெரிய மாட்டுது. இதில் இருட்டிடுச்சுன்னா சுத்தமாக குவாலிட்டி தெரியாது. அதுதான் என்ன பண்ணுறேன்னு தெரியலை. சரி நம்ம டீசல் போட்டு எதாக இருந்தாலும் பார்த்துக்கலாம். பைங்க நம்ம வந்து இப்போ பார்த்தீங்கன்னா அது என்ன ஒரு திருபுவனம் தாண்டி போயிட்டுருக்கோம். திருநெல்வேலி பைபாஸில் திருபுவனம் தாண்டி போயிட்டுருக்கோம். டைம் சரியாக 7 மணி ஆகுது. அதான் போய்கிட்டு இருக்கோம். இப்போ என்னென்னா நம்ம போயிட்டு டீ சாப்பிட்ணும் அப்படின்னு பார்த்தோம்னா எங்கே போய் டீ சாப்பிட்றதுன்னு தெரில. அந்த பங்க்லங்க நான் வந்து இங்கே இருங்களா ஒரு நிமிஷம் உங்களுக்கு ஒன்று காட்டுறேன் பாருங்க. தெரியுதா உங்களுக்கு சைடில் அங்கே ஒரு ஃபங்க்ஷன் நடந்துட்டு இருக்கு. இருங்க நான் காட்டுறேன் பாருங்க. தெரியுதா உங்களுக்கு? தெரியும் நினைக்கிறேன். பேக் கேமராவில் காட்டுறேன். நடந்துட்டு இருக்குன்னா திருநெல்வேலி பைபாஸ் வந்து ஒரு வாரத்தில் வரும். நம்ம ஏதாவது ஒரு மூமெண்ட்ஸை கேப்சர் பண்ணும்போது தாங்க ஒன்று நம்ம ரோட்டுக்கு அந்த பக்கம் இருப்போம், இல்லை இந்த பக்கம் இருப்போம். இந்த பக்கம் நடக்கும்போது அந்த பக்கம் இருப்போம், அந்த பக்கம் நடக்கும்போது இந்த பக்கம் இருப்போம். இதாங்க நமக்கு நடக்கிற மாதிரி இதான் நடந்துட்டு இருக்கு. ஜப்பான்காரன் என்னென்னமோ கண்டுபிடிக்கிறா, நான் எதை கண்டுபிடிச்சிட்டு வந்துக்குது. எப்போ பார்த்தாலும் ஒரு மூமெண்ட் ஏதாவது நடக்குது, அதை போய் நம்ம கேப்சர் பண்ணலான்னு பார்த்தா ஒன்று ரோட்டுக்கு அந்த பக்கம் இருக்கும், இல்லை இந்த பக்கம் இருக்கும். அது நம்ம எடுக்க முடியாத சூழ்நிலை ஆகுது பாருங்க. இப்படிலாம் நடக்குது பாருங்க. நமக்குன்னே வந்து விளையாடுது விதி. இன்னொரு விஷயம், நம்மளை வந்து பைத்தியக்கார மாதிரி நம்ம நினச்சிக்கிறாங்க. நம்ம வீடியோ எடுக்கிறதுனால எல்லாம் சிரிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க சிரிக்கிறத பார்த்தா எனக்கு அவங்கள பார்த்தா சிரிப்பாக வருது. ஏன் அது மாதிரி சொல்கிறேன்னா, அவங்க வந்து நம்மளாவது முயற்சி பண்ணி பார்க்குறோம் ஏதோ ஒன்று. அவங்க வந்து அது கூட இல்லை. சில பேர் அதை பார்க்கக்குள்ள தான் நமக்கு ஒரே சிரிப்பாக வருது. அவங்கள பார்த்து அவங்க நம்மளை பார்த்து பைத்தியக்காரன்னு நினச்சி கேமரா பார்த்து பேசிகிட்டு இருக்கோம், பைத்தியக்காரன் நினைக்கிறாங்க, சிரிச்சிட்டு இருக்காங்க. என்னடா அவன் தனியாக பேசிகிட்டு இருக்காங்க. ஆனால் அவங்கள பார்க்கும்போது நமக்கு சிரிப்பாக வருது. நம்மளாவது ஏதோ ஒரு முயற்சி பண்ணுறோம், நீங்கள் என்ன வேடிக்கை பார்த்து சிரிச்சிட்டே இருக்கீங்களாடா, போய் புள்ள குட்டிங்களை படிக்க வைங்களா அப்படிங்கிற ஒரு இது டைலாக் சொன்னாங்களா, அந்த மாதிரி போய் ஏதாவது முன்னேறுங்களா, வழியை பாருங்களா அப்படிங்கிற மாதிரி இருக்கு. நிறைய போறான்டா. ஏன்னா முக்கால்வாசி பேர் அவங்க வந்து நம்ம எப்படி சொல்கிறது, ஒருத்தன் வந்து அதை செய்யவும் மாட்டாங்க, அடுத்தவனே செஞ்சாலும் அது குறை சொல்லுவாங்கன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா. அந்த மாதிரி உலகம் அது. ஸோ நீங்கள் யார் என்ன சொன்னாலும் கவலைப்படாதீங்க. நம்மளோட இதை பண்ணி நமக்கு பிடிச்சதை செஞ்சுக்கிட்டு ஜாலியாக போய்கிட்டே இருக்காண்டி தான். ஸோ நம்ம வந்து டீசல் போட்டாச்சுங்க. டீசல் போடுற இடத்துல ஒரு அண்ணன் கேட்டேன், பக்கத்தில் டீ ஷாப் இருக்குது, டீ சாப்பிடலாமானே அப்படின்னு. அந்த அண்ணன் என்ன சொன்னார், பங்கில் வேலை செய்கிறவங்க வெளில போய் நல்ல கடையாக குடிப்பா அப்படின்ட்டாரு. ஒரே வாக்கியா தோத்துக்கிட்டே இருக்கீடா பொசுக்குன்னு எனக்கு ஒரே சங்கடமாக போச்சு. ஏன்னா அது பொசுக்கு ஆனால் மரியாதை பேசிவிட்டா அப்படிங்கிற மாதிரி. என்ன பொசுக்குன்னு கடையை எப்படி சொல்லிவிட்டீங்க அப்படின்னா, ஆமாம் தம்பி என்ன சொல்கிறது, கொஞ்சம் அப்படி சுமாராக இருக்கும், நீ நல்லா கடையில் தான் போய் வெளியில் போய் சாப்பிட்டுக்க தம்பி, கொஞ்சம் சுமாராக தான் இருக்கும் அப்படின்னாரு. சரி நம்ம கொஞ்சம் நல்ல டீயாக தான் குடிக்கணும், சுமாரெலாம் ஆகாது. ஏன்னா வண்டி ஓட்டணும், நம்ம கொஞ்சம் ஸ்ட்ராங்காக நல்லா இருந்தால் தான் நல்லாயிருக்கும். வண்டி ஓட்டுறப்ப கிளு ஓட்டிகிட்டு போயிட்டே இருக்கலாம் தின்னு. ஸோ நான் அதனால தான் வந்து நான் வேறு எங்கேயாச்சும் நல்லா ஸ்ட்ராங்காக டீ சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லிட்டு நல்ல கடை ஏதாச்சும் இருக்குதான்னு பார்க்குறேன். நான் எல்லாமே நல்ல கடை தான், அதை பற்றி பிரச்சனை இல்லை. இருந்தாலும் அங்கே வந்து நமக்கு டைம் வேறு இல்லையா, அதனால தான் சீக்கிரம் நான் வந்து அந்த அண்ணன் சொன்னதுக்காண்டின்னு கிடையாது, சீக்கிரம் கிளம்பணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போகிறப்ப பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான். சரி டீ போகிற வரல பிடிச்சிக்கலாம், டைம் ஆச்சு, இன்னும் போக வேண்டிய தூரம் வேறு நிறையா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சரி கிளம்பிட்டேன். டான்ஸ் நல்லா இருக்குங்க, நான் போய் இறங்கி பார்க்கலான்னு பார்த்தேன். பட் நமக்கு டைம் இல்லை. நல்லா இருந்துச்சு, சூப்பராக ஆடுறாங்க. எது காந்தார பாட்டுன்னு நினைக்கிறேன், ஏதோ ஓடிட்டு இருக்குது. நம்ம ஊரில் எங்கே நம்ம போகிறதுக்கு இப்படியே வெளியூர்லேயே வேலை பார்த்து வாழ்க்கை முடிஞ்சிடும் போல இருக்குது. ரோடு வேறு எங்கிட்டு போகிறதுனே தெரியல, ஏதோ 10ஆம் போக்கில் போய்கிட்டு இருக்கிறேன். மேப்பும் சரியாக பார்க்க முடியல. சரி பார்ப்போம் இருங்க. நான் வந்து இன்னும் உங்கள்கிட்ட நிறைய விஷயம் பேச வேண்டியது இருக்குது. ஸோ அதனால் வந்து நான் லைட் ஆஃப் பண்ணிட்டு
உங்களுக்கு பேக் கேமராவில் காமிச்சிட்டு டீ கடையில் நிப்பாடி டீ சாப்பிட்டுட்டு வண்டியை எடுத்தோம்னா கிரிட்டுன்னு போயிட்டு லோடை இறக்கிட்டு திரும்ப வரும்போது எடுக்க முடிஞ்சா எடுப்போம். ஏன்னா நம்ம போகிறதுக்கு நம்ம வந்து திரும்ப ஆஃபீஸ் போகிறதுக்கு மணி 12 ஸோ நம்ம வந்து 12 மணி ஆயிரும். ஆமாம் 12 மணி ஆயிரும். போய் கொஞ்சம் தூங்கணும்ல. ஸோ நம்ம வந்து இப்போ கிரிட்டுன்னு போயிட்டு இறக்கி விட்டு நான் வந்து வேறு ஏதாவது இருக்க முடிஞ்சால் எடுக்கிறேன். ஏன்னா வச்சுக்கோங்களேன் டைம் போய்கிட்டே இருக்குது, உங்கள் டைமும் போய்கிட்டே இருக்குது. அதனால் நான் வந்து உங்கள் போர் அடிக்க விரும்பலை. ஸோ நான் வந்து டீ சாப்பிட்டு பேசுவோம். இது வந்து திருப்பாச்சேத்தி சுங்கச்சாவடியாங்க. இந்திய தேசிய நெடுஞ்சாலை ஆணையத்தால் உருவாக்கப்பட்டது அப்படின்னு போட்டிருக்கு. திருப்பாச்சேத்தி சுங்கச்சாவடியா, ஏதோ தேய்ச்சி கீச்சின்னு சொல்கிறாங்க. என்னத்தை தேய்ச்சோ தெரில. ஒரு வழியாக வந்திருக்கோம், டோல் வந்திருக்கோம். டோலை முடிச்சுட்டு டீ கடை தாங்க தேடிட்டு இருக்கேன். நமக்கு டீ 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 என்ன பார்த்தீங்களா, கேட்டு மூணுனோடனே நம்மளை பார்த்தோன்னே பயம் வந்துடுச்சு போல. அது தோலுக்கு உடனே திறந்துச்சு. வேதநாயகனா பயம். இங்கே நிறையா இது சிக்னேச்சர் பேக்கரியா, பேக்கர்லாம் போனோம்னா இருக்கிறலாம் உதவிட்டு விட்டுருவாங்க. நம்மகிட்ட காசு இல்லைப்பா, நம்மகிட்ட இருக்கிற பட்ஜெட்டே கம்மி தான். டோல் தாண்டியாச்சு, போக வேண்டியதான். நம்ம நேரம் போக வேண்டியதான். கெட்டு அது என்னவோ தெரில, எனக்கு மட்டும் ஏன்னு தெரில. நைட்லேயே தான் நான் வந்து வீடியோ எடுக்கிற மாதிரியே இருக்குது. எப்போ பாரு நைட் ட்ராவல் தான் அதிகமாக நடக்கிறதுனால நைட்லேயே தான் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன். அது ஏன்னே தெரில. அன்னைக்கு பார்த்தாலும் அன்னைக்கு நைட் ட்ராவலு, இன்னைக்கு பார்த்தா இன்னைக்கு நைட் ட்ராவலு. எப்போ பார்த்தாலும் நைட் ட்ராவலாகவே இருக்குது. நைட்டில் இப்போ உங்களுக்கு வீடியோ எடுக்கிறத பற்றி பிரச்சனை இல்லை, ஏதாச்சும் உங்களுக்கு தெரிஞ்சால் பரவாயில்லையே. ரோடு மட்டும்தான் தெரியுது, சைடில் என்ன வந்தாலும் தெரிய மாட்டேங்குது. அப்புறம் எப்படி நான் உங்களுக்கு வீடியோ எடுத்து என்ன யூஸ்ஃபுல் தான் தெரியல. ஸோ அதையும் வந்து நிறைய பேர் பார்க்குறாங்க. அது வரைக்கும் நமக்கு கொஞ்சம் மகிழ்ச்சியாக இருக்குது. மகிழ்ச்சி ரஜினி மாதிரி. நைட் ட்ராவல்னாலே ஒரு தனி ஃபீல் தாங்க. ஆனால் அது நம்மகிட்ட நல்ல கேமரா இல்லை இருந்துச்சுன்னா உங்களுக்கு சூப்பராக நம்ம கண்ணால் பார்க்குறதுக்கும் இந்த டம்மி கேமரா வீடியோ பார்க்குறதுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல. என்ன சொல்கிறீங்க? செல்லில் பார்க்குறதுக்கும் இதில் நேரில் பார்க்குறதுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல. இப்போ நல்ல கேமரா இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், கிளாரிட்டி குவாலிட்டி சூப்பராக இருந்துச்சுன்னா, யூடியூப்பை பொறுத்த வரைக்கும் குவாலிட்டி வந்து ரொம்ப முக்கியமான ஒன்று. அதை நான் வந்து சொல்கிறேன் பாருங்கள். என் பக்கம் கேமரா வச்சு சொல்லணும். ஒரு நிமிஷம் இருங்க. இங்கே வேறு ஏதோ ஒரு பஞ்சாயத்தாக போயிட்டுருக்கு. இவர் ஒரு பக்கம் போகிறாரு, கார் ஒரு பக்கம் போது நம்ம ஒரு ரூட்டை கொடுத்து போயிட்டுருக்கோம். இப்போ சொல்கிறேன் பாருங்க. யூடியூப்பை பொறுத்த வரைக்கும் குவாலிட்டி ரொம்ப முக்கியம். என்ன குவாலிட்டினா வீடியோ குவாலிட்டியும் ஆடியோ குவாலிட்டியும் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. ஸோ நம்ம வந்து குவாலிட்டி ரொம்ப முக்கியம். கலராக கடை வச்சுருக்குறாங்க, லைட்டு போட்டு. ஆனால் நம்மக்கிட்ட தான் காசு இல்லை சரியா, பைசா நகி. இன்னும் ஒரு 80 கிலோமீட்டர் போக வேண்டியது இருக்குது. ராமநாதபுரம் 80 கிலோமீட்டர் இருக்குது, பரமக்குடி 43, மானாமதுரை 16 கிலோமீட்டரு. போயிடலாங்க, போயிடலாம். ஒரு வழியாக நம்ம வந்து சீக்கிரம் போயிடலாம். ஏன்னா 80 கிலோமீட்டர் தானே, நம்ம கொஞ்சம் அழுத்தி பிடிச்சா போயிடலாம். அதை வச்சு பிரச்சனை இல்லை. நம்ம என்ன தான் கிரிட்டு போனாலும் ஆனால் டைத்துக்கு போய் அந்த டைம் தான், வேறு ஒன்றும் பண்ண முடியாது. இங்கே பாருங்கள், இந்த பக்கம் ட்ரெயின்லாம் நிற்கிது, இருட்டில் நிற்கிது. அது உங்களுக்கு காட்ட முடியாது, அதை கூட காட்ட முடியல பாருங்கள். அதான் கடுப்பாகுது. ட்ரெயின்லாம் நிற்கிதுங்க சைடில், அதை கூட காட்ட முடியல. உங்களுக்கு இந்த தெளிவாக தெரியுதா என்னன்னு கூட எனக்கு தெரியல. ஒரு நிமிஷம் எடுங்க. எந்த பக்கமோ காட்டிகிட்டு இருக்குது, ஆனால் எந்த பக்கம் தான் தெரிய மாட்டேங்குது. தொடச்சாலும் போக மாட்டேங்குது. என்னதான் இது? இப்போ ஓரளவுக்கு தெளிவாக தெரியுதாங்க. இப்பயும் அப்படி தான் தெரியுது. என்ன தான் பண்ணுறதுங்க பாருங்கள். இப்பயும் அதே குவாலிட்டியாக தான் இருக்குது. நானும் உங்களுக்காண்டி இது காட்டுறதுக்கு என்னென்னோ புத்தா காட்டிகிட்டு இருக்கேன், ஆனால் ஒன்றும் நடக்க மாட்டேங்குது. ஸோ நான் விஷயத்துக்கு வரேன். யூடியூபுக்கு வந்து குவாலிட்டி ரொம்ப முக்கியமாக. ஆனால் நமக்கு வந்து அதுதான் பிரச்சனையே. மெயின் ப்ளஸ் பிரச்சனையே வச்சு மைனஸ் பிரச்சனையே அதுதான் பெரிய பிரச்சனை. ஏன்னா நம்மக்கிட்ட சரியான மொபைல் கேமரா இல்லாத காரணத்தினால் பயங்கரமாக குவாலிட்டி உடையும். ஸோ அதையும் பார்க்குறீங்க, அதனால் எனக்கு ரொம்ப கொஞ்சம் சந்தோஷம்தான். இதுக்கப்புறம் என்ன சொல்கிறதுனே தெரில. போங்க, நான் அந்த
செல்ல தாங்க பார்த்துட்டு வரேன். என்னடா எனக்கே ஒன்றும் தெரியலையே, உங்களுக்கு ஏதாவது தெரியுதா அப்படின்னு பார்க்குறேன். நான் பார்த்துட்டு இருக்கேன், எனக்கே ஒன்றும் தெரியலையே இல்லை. அதான் உங்களுக்கு ஏதாச்சும் தெரியுதா? இந்த பக்கம் போகிற வண்டி தெரியுது, ஆப்போசிட்டில் லைட் அடிச்சுட்டு வர வண்டி தான் தெரிய மாட்டேது. மின்மினி பூச்சிக்கு பெட்டக்ஸில் லைட் இருக்கும்ல இவ்வளோ பெருசு, அந்த மாதிரி போயிட்டு என்னங்க இது வந்து பைபாஸ்ன்னு தான் பேர். ஒரு லைட் இல்லை, ஒன்றும் இல்லை, ஏதோ இதுக்குள்ளே போகிற மாதிரி இருக்கு. நம்ம எப்படி சொல்கிறது, அந்த ஏரியாலாம் உள்ள அடங்க ஒரு ஏரியா, தனியாக ஊர்னு ஒன்று வச்சுருப்பாங்க பார்த்தீங்களா. கொஞ்சம் தூரம் பார்த்தா ஒரே வயக்காடு அது மாதிரி இருக்கும். அப்புறம் போய் கொஞ்சம் தூரம் போய் பார்த்தா வீடு வாசல்லாம் இருக்கும் பாருங்க லைட்டோட, அந்த மாதிரி இருக்குங்க இந்த ஏரியாவே. ஒரே கரெக்டு முட்டுன்னு. நான் கொஞ்சம் வெளிச்சமான இருக்கிற இடத்துக்கு போயிட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன் பாருங்க. ஒரே கலர் கலராக இப்போ தாங்க லைட்லாம் வர ஆரம்பிச்சிச்சு. அதான் சரி நான் வீடியோ எடுத்துருவோம், ஏதாவது டீ கடை இருக்கும் கண்டிப்பாக டீ சாப்பிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் சரி வீடியோ ரெக்கார்டில் போட ஆரம்பித்தேன். பேரிகார்டு கடுமையாக போட்டிருக்காங்க. நல்லா ஸ்கில்லான டிரைவராக இருக்காங்களான்னு பார்க்குறாங்களா என்னன்னு தெரியல. நம்ம வந்து பேரிகார்டு கட்டடிச்சு போக முடியாது. நம்ம கூட பரவாயில்லைங்க, அந்த பஸ்லாம் கொஞ்சம் டஃப்பு தான். நம்ம கூட வந்துடலாம், அந்த பஸ்ஸுக்காரங்களுக்கு கொஞ்சம் டஃப்பு தான். ஆனால் எப்படி பார்த்தாலும் அதனால் நம்மளே இவ்வளோ ஸ்லோ பண்ணி வரணும். அப்போ அவங்களாம் எவ்வளோ ஸ்லோ பண்ணி வரணும்னு பார்த்தோம். ரொம்ப நல்லா ஸ்லோ பண்ணி வரணும் அவங்களாம். ஆனால் போகிறவங்களாம் ஒரே பேரிகார்டாக தான் இருக்கும் போல இருக்குது. நீங்கள் வேணால் பாருங்களேன், இங்கே பாருங்க எத்தனை பேரிகார்டு. எதுவும் பாட்டு பாட முடியாதுங்க, என்ன வச்சுக்கோங்களேன், காப்பி ரைட்டுக்கு ஒன்று கூட. அதனால் வெறும் பிஜிஎம் மட்டும்தான். இது என்ன படத்தில் வரணுன்னே தெரியாது, எல்லாம் ஏமாத்தணும் நம்மளே நம்ப வைக்கணும் இது படத்தில் உள்ளது அப்படிங்கிறது. ஒருத்தங்க ஸ்கூட்டியில் வந்தாங்க இங்கே, நான் ஒன்று எதிர்பார்க்கவே இல்லையே. ஸ்கூட்டியில் வந்தாங்க, முடிச்சு விட்ருப்பாங்க, நம்ம வண்டியை வச்சு முடிச்சு விட்டுருப்பாங்க. இவங்க வேற பார்த்துக்கிட்டே போகிறத பார்த்தா கொடுக்க இருக்க வரும். நம்ம இப்போ எங்கேயாச்சும் டீ கடையில் நிப்பாட்டியே ஆகணும். நானும் சொல்கிறேனே தவிர எங்கேயும் நிப்பாட்ட முடியல, கடுப்பாகுது. இருங்க எங்கேயாவது நிப்பாட்டுவோம், இந்த வாட்டி நிப்பாட்டியே ஆகணும். நம்ம வேறு வழி இல்லை. இந்த ரோட்டில் ஏதாவது கோடு போட்டால் கூட ஒரு லைனை பிடிச்சி ட்ராக்கை பிடிச்சி போயிடலாம். கோடு இல்லை, ஒன்றும் இல்லை, எல்லா ட்ராக்கையும் பூந்து போயிட்டுருக்கேன். பார்த்தீங்களா நம்ம நிலமைய. அது மட்டும் இல்லாமல் கடை இருந்தால் ஒரே எதிரியாக கடை இருக்குது, கடை இல்லைன்னா ஒரே எதிரியாக கடை நிற்க மாட்டேங்குது. இந்த இடத்தோட இதே அப்படி தான் போல இருக்கு. 62 கிலோமீட்டர் போட்டிருக்குங்க, இன்னும் போகணுமோ? நான் கூட வந்துட்டோம் போல இருக்குன்னு நினச்சி ரொம்ப சந்தோஷப்பட்டுவிட்டேன். இன்னும் எவ்வளோ தூரம் போகணும்னு தெரியல. உங்களுக்கு ஒரு விஷயம் காட்டணும்னு நினச்சேன், அந்த இருங்க காட்டுறேன் பாருங்களா. தெரியுதாங்களா அந்த சாமி? உங்களுக்கு தெரியுதான்னு தெரில. இது என்ன, இந்த வெக்காளி அம்மன் கோயில் இங்கே தான் இருக்கா ஒரு வேளை? நீங்கள் வேணால் பாருங்கள், ஜூம் பண்ணி காட்டுற மாதிரி. எல்லாம் கும்பிட்டுங்கப்பா. இந்த மாதிரி சாமியெல்லாம் வந்து நீங்கள் வந்தால் தான் பார்க்க முடியும். இங்கேருந்தே நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள், கும்பிட்டுங்க. இன்னும் கொஞ்சம் இருங்க, ஜூம் பண்ணுறேன். இன்னும் தெரியலையா? இன்னும் ஜூம் பண்ணுறேன் பாருங்கள், இப்போ தெரியும் பாருங்கள். கோயிலுக்கு உள்ளே போகாமல் சாமி தரிசனம் பண்ணுற ஆள் நம்மளை தாங்க இருப்போம். நம்ம வந்து இப்போ கரெக்டாக ராமநாதபுரம் 68 கிலோமீட்டரில் இருக்காமா. ஸோ நம்ம வந்து டீ கடையை தேடிட்டு இருக்கோம். டீ கடை ஒன்றும் இல்லை. காமெடி ஆகி போச்சு நண்பர்களே. என்னன்னா கேமராவை ஆன் பண்ணாமையே நான் பேசிகிட்டு இருந்திருக்கேன் நேரமாக. பாருங்க என்ன ஒரு கூத்துக்கு நடந்திருக்கு. கேமராவே ஆன் பண்ணல, ஆனால் நான் மட்டும் பேசிட்டு இருக்கேன். இப்போ என்னன்னா நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா ராமநாதபுரத்துலேருந்து ஒரு 68 கிலோமீட்டருக்கு டிஸ்டன்ஸில் இருக்கோம். ஸோ நம்ம பக்கத்தில் தான் போய்கிட்டு இருக்கோம். அதுக்குள்ளே ஒரு டீ போடணும். ஏன்னா நம்ம இடத்துல இருக்குது, நம்ம பார்க்குற கடையெல்லாம் இப்போ ரேட்டு இப்போ ஜாஸ்தியாக போகிற கடையாக இருக்குது.
நம்ம குடிக்கிற 20 ரூபா டீக்கு ஏதாச்சும் அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு கடையில் நிப்பாட்டி குடிக்கலான்னு பார்த்துட்டு இருக்கேன். ஒரு கடையை இதுவும் இதாகல. ஸோ அதான் கடை நமக்கு ஏற்ற மாதிரி கடை ஏதாச்சும் இருக்கான்னு பார்த்துட்டு டீ சாப்பிட்டு போயிடலாம். ஒரு நிமிஷங்க, அன்றைக்கோ ரொம்ப கீழே போயிடுச்சு மேப்பு. ஸ்டேரிங் வேறு என்னன்னு தெரியல, ஒரு பக்கமாக இழுத்துட்டு ஓடுது. வேறு கடைசியில் பார்த்தா லோடு ரொம்பலாம் இல்லை, கம்மியாக தான் இருக்குது. அதுக்கே ஸ்டேரிங் இழுத்துட்டு ஓடுதுங்க. சரி, அதான் போய்கிட்டு இருக்கோம். சாமி ஒன்று காட்டியிருக்கோம், பார்த்துருப்பீங்க. அது நம்ம இந்த ராமநாதபுரம் ரோட்டில் தான் இருக்குது. அது வேலைக்கு வந்தால் இந்த மாதிரி தான் நம்ம வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணி இறங்கி எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியாது. இதுதான் தலையெழுத்து. வேலைக்கெலாம் வந்துட்டோம்னா நம்ம தனியாக பைக் எடுத்துகிட்டு வரணுங்க. இந்த மாதிரி இதுக்கெல்லாம் வந்தால் தான் நம்ம வந்து சாமி நிம்மதியாக கும்பிட்டுட்டு உங்களுக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ணி காட்ட முடியும். இப்படி வந்தோம்னு வச்சுக்கோங்களேன், ஒன்றுமே பண்ண முடியாது. ஸோ நான் வந்து இப்போ என்ன பண்ணலான்னு இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, எங்கேயாவது டீ கடையில் தான் நிப்பாட்டணும். அப்போலேருந்து டீ கடைன்னு ஒரு 100 வாட்டியாக சொல்லியிருப்போம் போல இருக்குது. அந்த கடையை மட்டும் உங்களுக்கு காட்டாமல் இருக்கணும். சரி இருங்க, கடையில் நிப்பாட்டிட்டு உங்களுக்கு கண்டினியூ பண்ணேன். அது என்னவோ தெரியல, என்னோட செல்லில் மட்டும் அந்த கேமராக்கு என்ன தான் பிரச்சனைனே தெரில. ஆனால் வந்து ஏன் ஹீட் ஆகுது இந்த நேரத்துலேயும் அப்படின்னு நான் வந்து ஒன்று கண்டுபிடிச்சேன். அது என்னென்னா, லொக்கேஷன் ஆன் பண்ணுறோம்ல, லொக்கேஷன் ஆன் பண்ணி நான் மேப் பார்த்துட்டு வந்துட்டுருக்கேங்க. அந்த லொக்கேஷன் ஜிபிஎஸ் ஆன் பண்ணுறதுக்குமே அந்த ஆன் பண்ணதுக்கே அது ஹீட் ஆகுது. புரியுதுங்களா? இந்த லொக்கேஷன் ஆன் பண்ணால் அது ஆட்டோமேட்டிக்காக செல்லு ஹீட் ஆக ஆரம்பிக்குது. இது வந்து எதனால் அப்படின்னு தெரியல. அந்த செல்லே அந்த ஜிபிஎஸோட அந்த இதை தாக்கு பிடிக்க முடியல பாருங்க. அதோட இதை செல்லு ஹீட் ஆகி மண்டை குழம்பி கேமரா மோஷன்ஸ் வந்து கிராக் ஆகுது. அதோட மோஷன் டிடெக்டிவ் வந்து ரொம்ப கிராக் ஆகுது, ஏன்னே தெரியல. அதனால தான் இப்படி வந்து திக்கி வர்றதுக்கு காரணமே கேமராவில். டக்குன்னு அதோட மோஷன் டிடெக்ட் பண்ண முடியல அதால். ஸோ அதனால தான் வந்து தெளிவாக இப்போ வீடியோ காட்ட முடியாமல் இப்படி கிராக் ஆகிட்டு இருக்கு காரணமே. அதனால தான் இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா, வேறு இன்னொரு செல்லு வாங்கலான்னு ஒரு ஐடியாவில் இருக்கேன். அதை வாங்கிட்டு இது வந்து ஒன்று வந்து மேப் பார்க்குறது வச்சுக்கிட்டு, இன்னொன்று வந்து மேப் பார்த்துக்கிட்டு, இன்னொன்று வந்து மேப் பார்க்க வச்சுக்கிட்டு, இன்னொன்று வந்து சும்மா நம்ம எப்படி சொல்கிறது, வீடியோ எடுக்கிற மாதிரி. அதான் ஏதாச்சும் ஒரு ஐஃபோன் இது வாங்கலாமான்னு பார்க்குறேன். ஆனால் நமக்கு இருக்கிற பிரச்சனைக்கு ஐஃபோன்லாம் ரொம்ப ஓவரு. இருந்தாலும் நம்ம வீடியோ போட்டாகணுமே, வேறு என்ன பண்ணுறது. கேமரா வாங்கினாலும் அதே அமௌண்ட் தான் வரும். ஸோ நம்ம வந்து ஐஃபோன் எடுத்துடலாமா அப்படின்னு ஒரு ஐடியாவில் இருக்கேன். பார்ப்போம், கேமரா வாங்கணும் இல்லை ஐஃபோன் வாங்கணும். இல்லைன்னா இந்த ஹீட் ஆகிற செல்லை வச்சு போடுறது பிரச்சனை இல்லை. எவ்வளோ நேரம் இப்படியே நம்ம வீடியோ கண்டென்ட் நல்ல வீடியோ எடுத்து அதை வந்து போட முடியாமல் போகிற வருத்தம் வந்து ரொம்ப கஷ்டங்க. அது கண்டென்ட் கிடச்சி போட முடியாமல் போகிறது ரொம்ப கஷ்டமான ஒரு இது. உங்களுக்கு ஒரு வெளிச்சம் தெரியுது. அது எப்படி இந்த ஃபோக்கஸ் லைட்லாம் வச்சுருப்பாங்கல்ல, ஏதாவது ஷோ நடத்தணும் அந்த மாதிரி இருக்கா? எங்களுக்கும் அப்படி தான் இருக்குது. கண்ணே தெரியாதுங்க இந்த மாதிரி லைட்லாம் போட்டோம்னா. நம்மளும் வந்து ஐபிஎம் போடுற மாதிரி ஆயிருக்கு. அப்புறம் மேக்ஸிமம் ஐபிஎம் போடக்கூடாது தான் நினைப்பேன். ஆனால் இவங்க பண்ணுற வேலைக்கு ஐபிஎம் போட்டால் தான் வேலை ஆக முடியாது. அப்படி போடு. லெஃப்டில் டிராக்டரு, நடுவில் பைக்கு, ரைட்டில் பஸ்ஸு. குட் காம்பினேஷன். ஹலோ கைஸ், இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 8:34. அதனால் நான் என்னன்னா வர வழியெல்லாம் பார்த்தேங்க. இன்னும் நான் வந்து வெறும் தண்ணி மட்டும் தான் குடிச்சிட்டு போயிட்டுருக்கேன். இப்போ எதுக்கிட்டேன்னா 8:34 ஆகுது. நம்ம வந்து லொக்கேஷனுக்கும் நம்ம போகிற லொக்கேஷனுக்கும் அதுக்கு நம்ம பக்கத்தில் தான் இருக்கோம். ஒரு 7 நிமிஷத்தில் போயிடலாம். ஆனால் பசிக்கிட்டுங்க ரொம்ப. அதாங்க சரி பார்ப்போம். முடிஞ்சிட்டு ரிட்டர்ன் வரக்குள்ள வேணால் ஏதாவது டீ சாப்பிட்லாமான்னு இருக்கேன். ஸோ போயிட்டு அங்கே வேறு அந்த இடம் எப்படி இருக்குன்னு தெரியல, பார்த்தா தான் தெரியும். ஸோ நம்ம முடிச்சுட்டு பார்ப்போம். அந்த இடத்துக்கு உங்களுக்கு வந்து பக்கத்தில் வந்துட்டோம். ஸோ அதை வீடியோ எடுக்கிறேன், பார்ப்போம். பக்கத்தில் அந்த கடை எப்படி இருக்குன்னு பார்ப்போம். பார்த்துட்டு முடிச்சுட்டு வரும்போது கூட சாப்பிட்டுக்கலான்னு நினைக்கிறேன். ஹாய் காய்ஸ், நான் உங்கள் வியல். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வரக்குள்ளே நம்ம இப்போ வந்து வேலையெல்லாம் முடிஞ்சிச்சு. நம்ம வந்து டெலிவரி இறக்கிட்டு ரிட்டர்ன் வந்து வண்டி எடுத்துகிட்டு நம்ம கிளம்பிகிட்ருக்கோம். நம்ம வண்டி இந்த நிற்கிது பாருங்கள். நான் எதுக்கிட்ட இருக்கேன்னா, கரெக்டாக வரும்போது நம்ம வந்து எப்படி வந்தோன்னா, திண்டுக்கல்லேருந்து மதுரையிலேருந்து அப்படியே சுற்றி உள்ளே பூந்து அப்படி போயிட்டோம் ராமநாதபுரம்.
இப்போ போகும்போது பார்த்திங்கன்னா காரைக்குடி, தேவக்கோட்டை, திருமயம், புதுக்கோட்டை, காரைக்குடிலாம் போயிட்டு நேராக திருச்சி இந்த ரூட்டில் போயிட்டுருக்கோம். இப்போ நம்ம கரெக்டாக எங்கேயோ ஒரு டோல் ஒன்று நிற்கிதுங்க. இந்த டோல் இருக்குது பாருங்கள், இந்த டோலுக்கிட்ட நிற்கிறோம். நம்ம வண்டி இந்த நிற்கிது. சரி நம்ம கொஞ்சம் ரொம்ப நேரமாக ஓட்டிகிட்ருக்கோமா, சரி நம்ம அதான் சரி நிற்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிமிஷம் இருங்க லைட்டை போட்டுக்கிறேன் அப்படின்ட்டு வண்டியை நிப்பாட்டி சத்த நேரம் நின்றுட்டுருக்கேன். ரொம்ப நேரமாக ஓடிட்டுருக்கனால இன்னும் ஒரு டீ கூட சாப்பிட்லங்க. டீ குடிக்கணும் ஃபஸ்ட்டு. டீ சாப்பிட்டுருந்தேன் எங்கேயாவது டீன்னு சொல்லிகிட்டு இருக்கேன். இன்னும் ஒரு டீ கூட குடிக்கல. எங்கிட்டு எவ்வளோ தூரம் போகணும், இன்னும் ரொம்ப தூரம் போக வேண்டியது இருக்குது. ஸோ நம்ம வந்து வண்டியெலாம் பார்த்துட்ருக்கேன். எதுவும் டயர் எதுவும் பிரச்சனையான்னு பார்த்துட்டு எடுத்துகிட்டு கிளம்ப வேண்டியதான். உங்களுக்கு தெரியுதா அது? காட்டுறேன் பாருங்க, அந்தளவு தெரியுதுல்ல. அது வந்து பௌர்ணமி இன்னைக்கு. பௌர்ணமினால ஃபுல் நிலவுக்குள்ள இருக்குது. சரியான இதுங்க. அது லைட்டு மாதிரி தெரிஞ்சிட்ருக்கு. பார்த்தா வெட்ட வச்சதில் அவ்வளோ லைட்டு மாதிரி இருக்குது. அன்டயத்தில் வேறு நம்ம இங்கேயே நிற்கிறோம். ஆனால் பக்கத்தில் டோல் இருக்குது. ஸோ நம்ம வந்து சீக்கிரம் கிளம்புவோம். ஏதாச்சும் ஒரு டீ கடையில் போய்ட்டு விளாக் கண்டினியூ பண்ணலான்ருக்கேன். நிறைய விஷயம் சொல்லணும், போகலே சொல்கிறாங்க. நீங்களே அப்படியே இருங்க ஒரு நிமிஷம். எம்மா இந்த ஒரு நிமிஷம் இருங்க. நம்ம வந்து டோல் தாண்டிடுவோம். டோல் தாண்டியாச்சுங்க. டோல் தாண்டியாச்சு போயிட்டுருக்கோம். நான் ஏன் இறக்குற இடத்த காமிக்கலன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம வந்து அந்த இடத்த வந்து சரி நான் வந்து ரிவர்ஸில் விட்டு இறக்குனேன். ரொம்ப நெருக்கடியாக இருந்துச்சு. அதுவும் இல்லாமல் அவங்க வந்து இறக்க ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ நான் வந்து எடுத்து கொடுத்துட்டு இருந்தேன். அவங்க இறக்குனாங்க. நம்ம அதனால் வந்து ஃபுல்லாக எடுக்க முடியல. அது மட்டும் இல்லாமல் அது வந்து மெயின் ரோட்லேயே இருக்குங்க. மெயின் ரோட்லேயே இருந்ததுனால நம்ம வந்து டக்குன்னு வண்டியை ரிவர்ஸ் விட்டு அதிலே பாதி வண்டி நம்ம ரோட்டுக்கிட்ட நின்றதுனால நம்ம சீக்கிரம் எடுக்கிற மாதிரி ஆயிடுச்சு. டக்குன்னு இறக்கி விட்டுட்டு நம்ம பாட்டுக்கு வண்டியை சீக்கிரம் எடுத்துகிட்டு கிளம்பிடுவோம். வெளியில் கூட போய் எடுத்துக்கலாம், டிராஃபிக் ஆகிரும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சீக்கிரம் டக்குன்னு இறக்கி விட்டு வண்டியை எடுத்துட்டேன். ஸோ அதனால தான் வந்து நம்மளால் அங்கே போய் அந்த இருக்கிற இடத்த நம்மளால் எடுக்க முடியல. ஸோ அது மட்டும் இல்லாமல் இன்னொன்று என்னென்னா, நான் அந்த இது சொல்லிட்டு வந்தேன் உங்ககிட்ட. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம யூடியூப் சேனலில் வந்து நம்ம எங்கேயாவது வீடியோ எடுத்தோன்னா நம்ம வந்து சிரிக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருப்பேன். சிரிச்சாங்கன்னா அதான் சிரிச்சாங்கன்னா அது டீட்டெயிலாக சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் இன்னொரு வாட்டி சொல்கிறேன். அது என்னென்னா, அவங்க சிரிக்கிறாங்க பார்த்தீங்களா, ஆனால் அவங்கள பார்த்து உண்மையாகவே எனக்கு சிரிப்பாக வந்துருக்கும். நம்மளாவது ஏதோ ஒன்று முயற்சி செய்வோம். நான்லாம் பார்த்திங்கன்னா வேலையும் பார்த்துக்கிட்டு எனக்கு பிடிச்ச விஷயத்தையும் பண்ணிகிட்ருக்கேன். அது வந்து நானாவது ஏதோ ஒன்று முயற்சி பண்ணுறேன். ஆனால் அவங்க அப்படி கிடையாது, ஒரு இதுவும் கிடையாது. ஆனால் வந்து நம்மள்ட்ட வந்து ஒருத்தன் ஏதாவது பண்ணால் மட்டும் ஏதாவது சொல்லுவாங்க. அதுதான், ஒருத்தன் ஒன்று பண்ணிட்டான்னா அதை வந்து தப்பு சொல்கிறதுக்கு 10 பேர் நிற்பாங்க. ஆனால் அவன் வந்து கை கொடுத்து தூக்கி நிற்கிறதுக்குன்னு உண்மையான நன்மை எவனாவது ஒருத்தன் தான் இருப்பான். வேறு எவனும் வரமாட்டான். அதுக்கெலாம் அந்த மாதிரி தாங்க இருக்குது. இப்போ இந்த காலத்தில் அப்படி தாங்க இருக்காங்க நிறைய பேர். என்னத்த சொல்ல, கண்டிப்பாக இப்போ பார்த்தீங்கன்னா மணி 9:39, 9:45, 10 மணி ஆக போகுதுன்னு வச்சுக்கோமே. நம்ம போயிட்டு எங்கேயாச்சும் ஒரு கடையில் கண்டிப்பாக நிப்பாட்டி எடுக்கணும்னு பார்க்குறேன். ஆனால் எங்கேயுமே கடை நல்ல கடையே இல்லை. அதனால தான் வந்து அதுவும் இல்லாமல் நம்ம திருநெல்வேலியில் கூட நல்ல இது இருந்துச்சுங்க. ஒரு நிமிஷம் இருங்க. திருநெல்வேலியில் கூட நல்ல ஒரு இது இருந்துச்சு. ஆனால் வந்து இங்கே ராமநாதபுரத்தில் பார்த்தீங்கன்னா வெறும் ரோடு மட்டும்தான் இருக்குது. அந்த ரோடு ஃபுல்லாக இருட்டில் வந்து ஒன்றுமே இல்லை. இருக்குது, கடையெல்லாம் இருக்குது, ஆனால் அங்கங்கே இருக்குது. ஆனால் நமக்கு உள்ள மாதிரி கடை ஒன்றும் அமையலை, நமக்கு அமையலை, வேற ஒன்றும் இல்லை. ஆனால் அங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே பைபாஸில் ஃபுல்லாக கடை இருந்துக்கிட்டே இருக்குங்க. இங்கே தாங்க பிரச்சனை ஆகிட்டு. இங்கே ஒரு டீ கடை இருக்குதுன்னு நினைக்கிறேன். என்னங்க இந்த ரோட்டில் ஒரு நாதி இல்லையேங்க. நீங்கள் வேணால் பாருங்களேன், உங்களுக்கு காட்டுறேன் பாருங்களா. எங்கே பாருங்கள், எங்கே பார்த்தாலும் ஒரு நாதி இல்லாமல் இருக்குது பாருங்கள். எங்கே பாருங்கள், உங்களுக்கு தெரியுதா என்னன்னு தெரியலன்னு தான் நினைக்கிறேன். ஒரு நாதி இல்லைங்க. இருங்க எங்கேயாவது டீ கடையை பக்கம் பாடிட்டு உங்களுக்கு vlog பண்ணுவோம்.
ஒரு வழியாக டீ கடைக்கு வந்தாச்சு. ஒரு டீ ஒன்று. வேறு ஏதாச்சும் இருக்காண்ணா சாப்பிட்றதுக்கு? சுண்டல் கொடுங்க. நன்றிண்ணா. சாப்பிடுங்க. போடுங்க. ஒரு வழியாக சுண்டலை வாங்கிட்டு வந்து உட்காந்தாச்சுங்க. அதாவது சுண்டல் சாப்பிட்டுட்டு இந்த டீ போட சொல்லியிருக்கேன். டீ வந்தோடனே சரி டீயை குடிச்சிட்டு இங்கேருந்து கிளம்புற மாதிரி. என்ன வருது? இங்கே எவ்வளோ தூரம் இருக்குது இது காரைக்குடி? காரைக்குடி இங்கேருந்து 30 கிலோமீட்டர். 30 கிலோமீட்டர். யார் ஆட்சி வந்து என்ன பண்ணுறதுக்கு? நம்ம உழைச்சாதான் நமக்கு சோறு. அவ்வளோதாங்க. எல்லாம் வந்து சாப்பிட்றத காட்டுங்கன்னீங்களே. இதுதான் நம்ம சாப்பாடு. டீ இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுக்கிறது. இதை தான் சாப்பிட்றது. வேறு என்னத்தை நான் புதுசாக சாப்பிட போகிறேன் சொல்லுங்க போகிறேன். அது மட்டும் இல்லாமல் இப்போ தான் கண்ணு நல்லா தெரியுது. சாப்பிட்டா தாங்க கொஞ்சம் தெளிவாக தெரியும். என்ன பண்ணுறது? ஏதாச்சும் ஒரு டீ இல்லாமல் நான்லாம் வந்து ஒரு நாளைக்கு ஒரு டீயாவது குடிக்கணும். இல்லைன்னா நமக்கு மண்டை பைத்தியம் பிடிச்சிக்கூடும். சரி அவ்வளோதாங்க. நம்ம வந்து இப்போ மணி பார்த்திங்கன்னா கரெக்டாக 10:22. நம்ம வந்து சீக்கிரம் திருச்சிக்கு போய் ஆகணும். ஏன்னா நாளைக்கு நமக்கு பெருசாக ஒன்று வச்சுருக்காங்க போல இருக்கு. அது ரீசெண்டாக வந்து இது பண்ணேன். ஸோ அதாவது தெளிவாக தெரியல. அதனால் வந்து அவங்க ஆனால் பெருசாக நாளைக்கு ஒரு இது வச்சுருக்காங்கன்னு மட்டும் தெரியுது. அதனால் கோயம்புத்தூர் போகணும்னு நினைக்கிறேன். இப்போ நான் இந்த வீடியோவை எப்படி எடிட் பண்ணி போடணும், இதுவே எனக்கு வந்து இன்றைக்கி தூங்குவானா, இப்போ போய் தூங்குவானா இல்லை உங்களுக்கு எடிட் பண்ணுவேனான்னு தெரியல. ஸோ நான் வந்து இது போகும்போது இடையில ஏதாச்சும் உங்கள்கிட்ட காட்டணும்னு ஆசைப்பட்டா அதை வேறு நான் வீடியோ எடுத்துகிட்டு அதையும் ஆட் பண்ணோம். இதை நான் பார்ட் 1 பார்ட் 2 வேறு போடணும். பார்ட் 1 பார்ட் 2 இப்போ நான் உங்களுக்கு போடுறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஒரே பார்ட்டாக போட்டால் ரொம்ப லென்த்தாக வருது. பார்ட் 1 பார்ட் 2 போட்டால் பார்ட் 1 வியூஸ் போகுது, பார்ட் 2 வியூஸ் போக மாட்டுது. ஸோ நான் உங்களுக்கு என்ன மாதிரி போடுறது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கேன். என்ன மாதிரி போடுறது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கேன். ஆனால் எனக்கு தெரிஞ்சு நான் ஒரே இதாக போட்டேன்னு வச்சுக்கோங்களேன். நாளைக்கு கோயம்புத்தூர் உங்களுக்கு வந்து ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக காட்டிடுவேன். இது வந்து உங்களுக்கு கொஞ்சம் லென்த்தாக தான் வருது. ஏன்னா வந்து ராம்நாடு வந்து ஒரே வீடியோவாக போட்டுடலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன். ஆனால் டைமிங் கொஞ்சம் கூட வருது. பட் பார்க்குற இன்ட்ரெஸ்ட் இருந்து டைம் ஒதுக்கி ஃப்ரீயாக இருக்கிறவங்க, இல்லை நம்மளும் ஏதாச்சும் ஒன்று சாதிக்கணும், இந்த அண்ணன் பண்ணுறாப்புல அவரே பண்ணும்போது நான் ஏன் பண்ணக்கூடாது. அதாவது என்னை வந்து அது எப்படி சொல்கிறது, ஒன்றும் பெருசாக இது பண்ணல. என்னை வந்து ஒரு மேலோட்டமாக என்னென்னலாம் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு இதை எடுத்துக்கிட்டு நீங்கள் அதை வந்து ஃபாலோ பண்ணுறனாலும் ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து வேறு ஏதாச்சும் எடுக்கணுன்னா போகிற வழியில் எடுத்துகிட்டு எடுக்க முடிஞ்சால் எடுக்கிறேன். ஏன்னா இப்போ வந்து மணி 10:24. இந்த இருட்டில் போய் நான் உங்களுக்கு போய் எதையும் எடுக்க முடியாது. டீ சாப்பிட்டாச்சு, சாப்பிட்ற டீ சாப்பிட்டாச்சு. ஸோ இடையில ஏதாச்சும் நான் ஏதாச்சும் உங்கள்கிட்ட காட்டணும்னு ஆசைப்பட்டேன்னா அதை காட்டுறேன். இல்லைன்னா நேராக திருச்சி ஆஃபீஸ் போட்டு அது லாஸ்ட்டாக உங்களுக்கு ஒரு வீடியோ மட்டும் எடுத்துகிட்டு அதோட முடிச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு இதில் இருக்கேன். ஸோ வந்து இன்னொன்று என்னென்னா, நாளைக்கு வந்து அப்புறம் நம்ம கோயம்புத்தூர் போகிற மாதிரி இருந்துச்சுன்னா அது வந்து இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். மாலில் விட்டு நம்ம ரகலை கட்டி அடிப்போம், அதை பற்றி பிரச்சனை இல்லை. இப்போ இங்கே வந்து சீக்கிரம் முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக போகிறதுனால இப்போ இடையில எதுவும் அதான் சொல்கிறேன்ல, இருட்டில் போய் ஒன்றும் நம்ம போய் பெருசாக காட்ட முடியாது. ஸோ நான் வந்து ஆல்ரெடி வந்து வீடியோ ரொம்ப லென்த்தாக வேறு எடுத்துட்டேன்.
இடையில ஏதாவது காட்டணும்னு நினச்சா எனக்கு தோணுச்சு இதை உங்கள்கிட்ட காட்டணும்னு ஆசைப்பட்டேன்னா அதை காட்டுறேன். இல்லைன்னா நேராக திருச்சியில் போயிட்டு உங்களுக்கு ஆஃபீஸ் போயிட்டு அது லாஸ்ட்டாக ஒரு இதில் முடிச்சு விட்ருவேன். இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா புதுக்கோட்டைக்கிட்ட ஒரு தெக்காத்தூர் அப்படிங்கிற ஒரு ஊருக்கிட்ட இருக்கோம். இப்போ நம்ம புதுக்கோட்டை இன்னும் பக்கத்தில் இருக்கோம். இப்போ நம்ம அதை தாண்டி போயிட்டு புதுக்கோட்டை தாண்டிட்டு அங்கேருந்து ஒரு மணி நேரத்தில் திருச்சி போயிடலான்னு நினைக்கிறேன். ஸோ நான் வந்து இது உங்கள்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணோம். ஏன்னா நான் அங்கே போகிறதுல இடையில நான் அந்த கிளிப்பு வந்து ஆட் பண்ணிக்கிறேன். போனதுக்கப்புறம் இந்த வீடியோ வந்து முடிச்சுக்கலாம். ஏன்னா நாளைக்கு நம்ம வந்து கோயம்புத்தூர் மால் போகிற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ மாலில் வந்து நம்ம அட்ராசிட்டி கொஞ்சம் பண்ணுவோம், ஜாலியாக ஃபன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான். ஸோ நம்ம வந்து இந்த மூஞ்சி கழுவிட்டு வண்டியை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஆல்ரெடி மூஞ்சி கழுவிட்டு கிளம்ப வந்துடும். ஸோ தயவு செஞ்சு யாரும் தூக்கம் வந்தால் வண்டி ஓட்டாதீங்க. தூங்கிட்டு கூட வண்டி எடுங்க, மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஏன்னா தூக்கத்தை கலக்கிறதுல எங்கேயாவது போய் விட்டிங்கன்னா அது எல்லாருக்கும் சங்கடமாக போயிடும். ஸோ யாரும் தூங்கிக்கிட்டு வண்டி ஓட்டாதீங்க. நம்ம மறுபடியும் இப்போ புதுக்கோட்டை தாண்டிட்டு இல்லை இடையில ஏதாவது எடுக்கிற மாதிரி இருந்தால் எடுத்துகிட்டு வீடியோ திரும்பவும் நான் வந்து கண்டினியூ பண்ணலான்னு இருக்கேன். ஸோ நான் வந்து வாங்க பார்க்கலாம். ஹலோ கைஸ், நம்ம திருச்சி வந்துட்டோம். ஒரு வழியாக மணி இப்போ பார்த்தீங்கன்னா 12:30 வந்திருக்கோம் திருச்சிக்கு. நான் போயிட்டு தூங்கலான் இருக்கேன். ரொம்ப டயர்டாக இருக்குது. நாளைக்கு 2 ட்ரிப்பு வச்சுருப்பாங்க போல இருக்குது. ஒன்று கும்பகோணம், இன்னொன்று கோயம்புத்தூர் அந்த மாதிரி இருக்குது. ஸோ நம்ம வந்து 2 ட்ரிப்பு போகிற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன் நாளைக்கு. அதனால் வந்து செம்ம டயர்டாகிடுச்சு. திருச்சி வந்துட்டோம். நம்ம ஆஃபீஸ் பக்கத்தில் தான் இருக்கோம். சரி நம்ம போய்கிட்டு இருக்கோம். சரி வீடியோ போட்டு காட்டுவோமே எதுக்கிட்ட போயிட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் சரி உங்களுக்கு காட்டிகிட்ருக்கேன். ஜிவிஆர் ஹாஸ்பிட்டலோட சர்வீஸ் ரோட்டில் போயிட்டுருக்கோம். ரொம்ப டயர்டாக இருக்கீங்க, தூக்கமாக இருக்குது. வண்டியை போய் போட்டு தூங்கணும். காலைல வேறு சீக்கிரமாக எழுந்திரிக்க சொல்லுவாங்க, கடுப்பாக இருக்குது. சரி பார்ப்போம், அதாவது பக்கத்தில் வந்துட்டோமே, போயிட்டு என்ன தூங்க வேண்டியதானே, வேறு என்ன. ஆஃபீஸ் போயிட்டு உங்களுக்கு வீடியோ கண்டினியூ பண்ணுறோம். ஹாய் கைஸ், நம்ம வந்து இப்போ பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் வந்தாச்சு. ராமநாதபுரத்துலேருந்து வந்துட்டோம். இப்போ மணி பார்த்தீங்கன்னா 12:35. செம்ம டயர்டாக இருக்குங்க. போயிட்டு வண்டியில் தூங்கிடலாமான்னு பார்க்குறேன் பேசாமல். அவ்வளோ அஸ்தியாக இருக்குது. பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் வந்து நைட் டைமில் அதிகமாக சாப்பிட மாட்டேன். ஸோ நான் வந்து இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு தான் வண்டி ஓட்டிகிட்ருக்கேன். நான் சாப்பிட்றத ஒரு நண்பர் கேட்டிருந்தாரு, சாப்பிட்றதெல்லாம் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. மேக்ஸிமம் நான் டீ ஸ்நாக்ஸ் தான் சாப்பிடுவேன். ஒருவேளை நான் இங்கே இருந்தேன்னா கடையில் போய்ட்டு வாங்கிட்டு வந்து ஆஃபீஸில் உட்காந்து ஒரு வாரமாக உட்காந்து சாப்பிட்ருவேன். மதியம் மட்டும் தான் சாப்பிடுவேன். மேக்ஸிமம் காலையில் நைட்டு சாப்பிட மாட்டேன் அதிகமாக. ஸ்நாக்ஸ் அது மாதிரி டீ அது மாதிரி தான் ஓடிட்டுருக்கோம். அதனால் வந்து பெருசாக சாப்பிட்றத காட்ட முடியல, வேறு ஒன்றும் இல்லை. நாளைக்கு வந்து நம்ம கோயம்புத்தூர் போகிற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். மாலுக்கு போய் நல்லா ஃபன் பண்ணுவோங்க அங்கே போயிட்டு.